மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக விருதுநகர் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பாக தமிழக அரசு சம்பள பேச்சுவார்த்தை உடனே பேசி முடித்துவிட வேண்டும், வெளிநபர்களை வைத்து பேருந்துகளை இயக்கி விபத்துகளை உருவாக்குவதை தடுத்திடவும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நிலுவைத் தொகையினை தமிழக அரசு உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் போக்குவரத்து பணிமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் நியாயமான கோரிக்கைகளை சம்பள பேச்சுவார்த்தை உடனடியாக பேசிட்டு புயல் மழை பாராமல் வெயில் வெள்ளம் பாராமல் கடுமையாக உழைக்கின்ற கொரோனா காலத்திலும் உழைத்திட்ட தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 1000 வழங்குவது நியாயம் தான். வஞ்சிக்காதே கடுமையாக உழைக்கின்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வஞ்சிக்காதே உயிரோடு விளையாடாதே சட்டத்திற்கு புறமாக வெளியாட்கள் மூலமாக அரசு பேருந்துகளை சட்டத்திற்கு புறமாக இயக்காதே